ஹாய்! மட்டன் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இது வந்து நல்லா சுட சுட சாப்பாடுக்கு இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். எப்படி செய்து பார்க்கலாமா? ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய ஆட் பண்ணிக்காதீங்க. ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 10லேருந்து 15 வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 2 தக்காளியை நான் நல்லா ஸ்லைஸாக ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு நல்லா வதங்குறதுக்காக. இது நல்லா வதங்கினதும் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் இது எல்லாமே இந்த எண்ணெயில் வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 விசில் நான் வேக வச்சு மட்டன் எடுத்திருக்கேன். அதுவும் அதோட தண்ணியும் நல்லா சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னும் வேக வைக்க போகிறோம். இந்த ஒரே குக்கரில் தான் செய்ய போகிறோம். வேக வச்சு ஒரு 15 விசில் திரும்பி எடுக்க போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். இது வந்து நீங்கள் தோசை அந்த மாதிரி இட்லிலாம் சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் ரைஸோடு சாப்பிட போகிறீங்கன்னா நல்லா சுக்கா மாதிரி நல்லா ட்ரையாக செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.